ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது டோனட் தாங்க. ரொம்ப ஈஸி எக்லெஸ் டோனட்ஸ் தான் பண்ண போகிறேன். சரிங்களா? வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அரை கப்பு மில்க் எடுத்துருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இது காசி ஆற வச்ச பால் தாங்க. சரிங்களா? எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம், டோல்டு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் வினிகர் விட்டுக்கலாம். இது நம்ம இம்மீடியட்டாக பட்டர் மில்க் ரெடி பண்ணுறோம், மோர் மாதிரி. இது இம்மீடியட்டாக ஆகிடுங்க. இப்படி ஊற்றி ஒரு ஓரம் வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி இதை தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சின பால் எடுத்து நம்ம ஒரு டீஸ்பூன் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் கெட்டி தயிர் எடுத்து கூட இந்த மாதிரி லிக்விட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம மோரை அடிச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 கப்பு மைதா எடுத்துக்கோங்க, ஜலிச்சிக்கலாம். 1 கப்பு நல்லா தட்டி ஈவனாக வச்சுருக்கேன் பாருங்கள். 1.5 கப் எடுத்துக்கலாம். 1 கப்பு போட்டேன். இது ஒரு அரை கப், 1.5 கப்பு. 1/4 கப்பு சர்க்கரை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. சரிங்களா? அதை எடுத்துக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை. ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடாங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜாதிக்காய் எடுத்து 1/4 டீஸ்பூன்லும் கம்மியாக இந்த மாதிரி துருவிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக துருவ வரும். ரொம்பவும் போட்டுறாதீங்க, கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக துருவி போதும். இந்த அளவுக்கு நம்ம துருவிக்கலாம். போட்ட எல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு, சர்க்கரைத்தூள், சோடா மாவு, பேக்கிங் பவுட்ரு எல்லாம். சரிங்களா? இப்போ நல்லா ஜலிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜலிச்சிக்கலாம். இந்த சர்க்கரைத்தூள், ஜாதிக்காயோட எக்ஸ்ட்ரா தூள் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ நம்ம தட்டிக்கலாம். எடுத்து ஓரம் வச்சிடலாம். இதை இப்போது இதில் நான் 1/4 கப்பு எண்ணெய் விடுறேங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் கூட நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி 1/4 கப் எடுத்துக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் விடுறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க்குங்க. இதையும் விட்டுக்கலாம். இப்போது இப்படியே நம்ம இதை கிண்டி வச்சிடலாம், மிக்ஸ் பண்ணி. இந்த மாதிரி ஒரு தடவை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டோனட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்குறத விட இனிமேல் ஸ்கூல் லீவ் வரும், பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி நினச்சதும் நீங்கள் ஸ்வீட்லாம் பண்ணி தரலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டெய்லி பண்ணி வச்சிட்டிங்களா, அவங்களும் விளையாடிட்டு படிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இது மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக பண்ணி கொடுங்க இந்த லீவில். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பசஞ்சிட்டோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கையை கொண்டு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த அவ்வளோதான், மூடி போட்டு வச்சிடுறேன். 20 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுதுங்க. வாங்க மாவை பார்த்துக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் இந்த பேச்சுலரில் தான் நம்ம
மிக்ஸ் பண்ணோம். இப்போ கையை கொண்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நீங்களே பார்த்தீங்க, அந்த பால் 1/2 கப்பு பால், ஒரு 1/4 கப்பு எண்ணெய் விட்டோம். அதுலேயே தான் நம்ம பிசைஞ்சோம், தண்ணி விடவே இல்லை. பாருங்கள், சூப்பராக இருக்குது மாவு. இப்போது நம்ம டோனட் பிடிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். நம்ம வடைலாம் தட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ். கையிலேயே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்கள். ஆனால் லெவலில் இருக்கணும், ஈக்குவலாக ஈவனாக செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்படி செய்யுங்க. இது அவ்வளோவா நல்லா வராது. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். மாவெல்லாம் ஒன்றும் போட தேவையில்ல, இதில் எண்ணெய் இருக்கிறதுனால இது அப்படியே உருட்ட வரும். இப்போ இந்த மாதிரி கனமாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துன்னு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் அழகாக ஷேப்பாக வரும் நம்மளுக்கு. இதில் 2 வந்துடும். பாருங்கள், மாவை திரும்பி உருட்டிக்கலாம். இப்போது ஒரு சின்ன இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க, ஏதாவது பாட்டில்து. இப்போ நம்ம இதை எப்படி வச்சு எப்படி கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டோனட் ஈஸியாக ரெடி ஆகிடும். இல்லை உங்கள்கிட்ட கட்ரு இருக்குன்னா கட்டரில் ரொம்ப அழகாகவே வரும் நமக்கு. அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒன்று கிளாஸில் செஞ்சது, ஒன்று நம்ம கையிலேயே உருட்டுறது. ஒன்று இப்போ இந்த மாதிரி கட்ரு இருந்தால் வாங்கிக்கோங்க. கட்ரு இருந்தால் ரொம்பவே ஈஸி. இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். அது மாதிரி ஒன்று உருட்டிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். எப்பவுமே டோனட்டுக்கு வந்து கொஞ்சம் கனமாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நல்லா அது பம்னு எண்ணெயில் போட்டால் எழும்பி வரும். இப்போ கட்ரு கொண்டு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா அழுத்தலாம். கட் ஆகிடுத்து பாருங்கள், அவ்வளோதான்.
இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இப்போ 3 விதமாக செஞ்சு காட்டிருக்கேன். ஒன்று கிளாஸில், ஒன்று கையில், ஒன்று கட்டரில். சரிங்களா? இப்போ நான் எல்லா மாவும் உருட்டிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. டோனட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் கடாய் வச்சிடலாம். இப்போ நம்ம இது கிளாஸில், இந்த கட்டரில் எல்லாம் பண்ணிவிட்டு வரீங்களா? கையில் இன்னொரு டிசைனும் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இப்படி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக நல்லா ஷேப்பாக பண்ணிவிட்டு இப்படி அழுத்துங்க. அழுத்திட்டிங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்க. இது சூப்பராக வருதுங்க. இந்த மாதிரி பண்ணிவாங்க, ரொம்ப ஈஸி. பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் 2 அவ்வளோதான். இதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு கூட இப்படி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கா? அவ்வளோதான். இதையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். எண்ணெய் கடாய் வச்சிட்டா எண்ணெய் கொஞ்சம் மீடியமாக சூடாகட்டுங்க, பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக ஆகிட்டப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்பவும் குறைச்சிடாதீங்க, ஏன்னா டோனட் எண்ணெய் குடிச்சிடும். இப்போ நம்ம போட்டுடலாம். இதில் எத்தனை வருதோ அத்தனை போடலாம். இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க, நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், ஒன் சைடு பொன்னிறமாக எடுத்து இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், சூப்பராக பம்பம்னு வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க டோனட் செய்கிறது. அதுவும் இது எக்லெஸ் டோனட் நான் செஞ்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு 10 செகண்ட் விடுவோம், எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக எடுத்துடுறேன். கரெக்டான கலருங்க. இது பெருசாக நம்ம கட்டரில் கட் பண்ணிட்டு போடுறேன். 3 தான் போட முடியும். இதையும் நம்ம திருப்பிடலாங்க. இதுவும் கோல்டன் கலராக இருந்தும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதுவும் கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து. நம்ம இதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நான் சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, லாஸ்ட் பேட்ச் சுட்டு முடிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. இதை வந்து அதில் டிப் பண்ணி காட்டலாம். கொஞ்சம் வந்து நம்ம சுகர் பவுடர் தூவிலாம், கொஞ்சம் வந்து சாக்லேட் டிப்பில் முக்கி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதிரி டார்க் சாக்லேட் பேக்கெட் வருங்க. இது ரொம்ப உங்களுக்கு சீப்பாக கிடச்சிரும். 140 ரூபா தாங்க. 400 கிராம் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட் பண்ணுறதுக்கு, சாக்லேட்டு கேக் பண்ணுறதுக்கு, ப்ரௌனி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், டபுள் பாயிலிங் வச்சு இதை மெல்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம டிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது மெல்ட் ஆகட்டுங்க, பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேங்க ஸ்டவ்வை. இப்போ நம்ம டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எப்படி. அவ்வளோதான், தட்டில் வச்சுட்டு போயிடலாம். சூப்பராக டிப் பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் போட்டுக்கலாங்க மேலே. இப்போ இது மேலே கொஞ்சம் டெக்கரேட்க்கு பாதாம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஜேம்ஸ் சாக்லேட் வரும் பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இதை எப்படி வச்சு விட்ருங்க.
இது கொஞ்ச நேரத்துலேயே காத்தாறிடும். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். இது சாக்லேட். இதில் இப்போ நம்ம மேலோட்டமாக சர்க்கரை பவுடர் தூவிடலாங்க. இதை முதல் தனியாக வச்சு சர்க்கரை தூவிட்டு அப்புறம் அது மேலே வைக்கலாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்றதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சுட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஒரு நல்ல சாயா கூட, நல்ல ஒரு ஹெல்த்தியான சர்பத், கூல்ட்ரிங்க்ஸ் கூட வச்சு கொடுங்க. சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு. இப்போது இதில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டீஸுங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.